முஸ்லிம்கள் அதிகமா தற்கொலை செய்யறாங்களே அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கிறாரு. அது எனக்கு புது கேள்வியா தான் இருக்குது. ஏன்னு கேட்டா அது உங்க பகுதியில் அநேகமா அப்படி இருக்குமோ என்னமோ தெரியல. நாங்க இருக்கிற பகுதிகளில் எல்லாம் மற்றவர்களை விட முஸ்லிம்கள் அதிகம் தற்கொலை செய்கிறார்கள் என்ற மாதிரியான செய்திகள் கேள்விப்படல. பொதுவா எல்லாத்தையும் நடந்துகிட்டு இருக்கு. முஸ்லிம்ல கம்மியா நடக்கிறது நாங்க கேள்விப்படுறோம். இந்த கரம்பக்குடி ஏரியாவில் அப்படி இருக்குமையானால் என்னமோ இந்த பகுதிக்கே ஒரு பிரத்யேகமான ஒரு கோளாறு இருக்குன்னு அர்த்தம். அவர் கேட்டது உண்மையா இருந்தால் அதனால இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் தற்கொலைய பயங்கரமான குற்றம் சொல்லுது. அவர் ஆரம்பத்தில் வந்திருப்பாரு. ஆனால் 3 குற்றங்களுக்கு பர்மனண்டா நரகம் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. ஒன்னு கடவுளுக்கு இணை கற்பிக்கிற, கடவுள் நம்பிக்கையில தப்பு செய்யறது, 2வது வட்டி வாங்குறது, 3வது கொலை அல்லது தற்கொலை. இதை செஞ்சாங்கன்னு சொன்னா அவங்க சொர்க்கத்துக்கு வரவே முடியாது. அவ்வளவு பெரிய பெரும்பாவமா சொல்லுது. என்ன துன்பம் வந்தாலும் ஒரு முஸ்லீம் தன்னை மாய்த்துக் கொள்ளவே கூடாது. எவ்வளவு கஷ்டம், வறுமை வந்தாலும் சரி, மானம் போனாலும் சரி, எவ்வளவு கேவலம் வந்தாலும் சரி, அதெல்லாம் என்ன தப்பு செஞ்சாலும் சரி மன்னிக்கிறவன் இருக்கிறான். உயிரை மாற்றி அப்படி கிடையாது. சரி, அப்ப அப்படி இல்ல, அது ரேரா தான் இருக்கு. ஆனா அப்படி சொன்னபடி எங்க இருக்குமே, ஆனால் அந்த முஸ்லீம்களுக்கு அறிவுரை சொல்ல வேண்டி இருக்கு. தற்கொலைங்கிற நிலைமைக்கு போயிடாது. நிரந்தர எல்லா அமலும் போயிடும். தொழுகை, நோன்பு, ஜக்காத், உங்களுடைய எல்லா அமல் நாசமா போய் நிரந்தர நரகத்துக்கு போக வேண்டிய நிலைமை உண்டாகி போயிடும். அதனால ஒரு முஸ்லீம் தற்கொலையை நாடவே கூடாது என்று மார்க்கம் உறுதியாக சொல்லுகிறது. அப்படி என்ன யாருக்காவது இருந்தால் மாற்றிக்கொள்ளுங்க. நம்பர் 3 ஆண்கள் பகுதிமா? நம்பர் 3 ஆண்கள் தானே கேட்டாங்க.